டைவர்ஸ் போட்ட சங்கீதாவே வாபஸ் வாங்கிடுச்சு. என்ன சந்திரசேகர் கூட சொன்னாரா, உன் புருஷன் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்காரு, உன் பிள்ளை எதிர்காலம் உனக்கு தேவையில்லையா, என்ன பண்ணணும் மாமா, கேஸ் வாபஸ். விஜய் இருக்கிற வரைக்கும் திமுக உதயநிதி ஈக்குவலாக விஜய்க்கு கார்னர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் சேர்றது. யாருக்கு? உதயநிதிக்கு. திமுகவுக்கு கூட்டம் சேர்றது. அப்போ திமுக இதோட முடிஞ்சு போயிருமா? தனுஷ் முதலமைச்சராலும் சரி, உதயநிதி முதலமைச்சராலும் சரி, யாரோ ஒருத்தர். ஆனால் விஜய் 5 வருஷம் கழித்து வந்துடக்கூடாது. யார் முதலமைச்சருக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ஒரே பொது எதிரி யார்? விஜய் தான். இப்போ சீமானை கொண்டு போய் திமுக அம்மா சமத்தில் நிற்கிறதா சொல்கிறாங்க. ஏன்? சீமா முதலமைச்சராக இருக்கான். எதுக்கு? விஜய் வந்துடக்கூடாது. யார் வரணுங்கிறது பின்னாடி பேசிக்குவோம். இப்போ விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு உருவாக்கணும். சட்டசபையில் எதிர்ப்பு உருவாக்கணும், வெளியிலையும் எதிர்ப்பு உருவாக்கணும். விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகாக தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடைன்னு ஒன்று தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மேடையோட நோக்கம் என்னவா இருக்கும் நீங்கள் யூகிக்கிறீங்க? அதாவது அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் வேணும். அவங்களுக்கு என்ன அரசியல் வேணும்? என்ன அரசியல் அவங்களுக்கு? அதாவது சார், அவங்க வீட்டுக்காரே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேண்டான்னு சொல்லி போயிட்டாரு. அந்த அம்மாவும் ஒரு தலைவியாக இருக்கு. லதா அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசை வந்து ரஜினிகாந்துடைய மனைவி அவங்க எப்படி சார் இதெல்லாம் வர முடியும்? அவங்களுக்கு பொழுது போகலை. இவங்க லதா அவர்கள் முன்னெடுக்கக்கூடியது தனுஷ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குமா இருக்காதா? சார் இருக்கும் சார். எப்படி பார்த்தாலும் லதா ரஜினிகாந்துடைய பேரன் பூரா தனுஷை தான் அப்பான்னு கூப்பிடுறான் சார். அவன் சார் இது அவங்க அப்பா தான். அப்போ லதாவுக்கு தனுஷுக்கு தொடர் மருமக மாமியார். ஆமாம், இதெல்லாம் சார். மாப்பிள்ளை திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா மாமியார் தான் முதல் பூஜை. என்ன பூஜை? கணபதி ஹோமம் வளர்க்குறதே மாமியார் தான். மாப்பிள்ளை நிறைய திருஷ்டி இருக்கு, மாப்பிள்ளை திருஷ்டி சுற்றி போட்டு. அதனால் இதெல்லாம் சாதாரண விஷயம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கா கட்சி? இல்லை, அவருக்கு ஆர்வமே இல்லை. என்னமோ பண்ணிட்டு போட, நான் அமைதியாக ஓய்வு எடுக்கிறேன். என்னை விட்டுருங்க. என்னென்னா பொழுதுபோல அமையமலை போயிட்டு அடுத்த பிளேட் இங்கே வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ தனுஷ் அவர்களுமே தொடர்ந்து அவருடைய அரசியல் வேலைப்பாடுகளுக்கு முன்னோட்டமாக பல இடத்துல ஆட்கள்லாம் சீக்கிரமாக உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. வெளிப்படையாகவே தெரியுது அரசியல் தான் வரப்போகிறார் அப்படின்றத. அவருடைய அரசியல் வருகை யாருக்கு ஆபத்து, யாருக்கு ஆதரவு? விஜய்க்கு ஆபத்து, திமுகவுக்கு ஆதரவு. திமுக தான் களத்தில் இறங்குது. எப்படி அது? எப்படின்னா, விஜய் இருக்கிற வரைக்கும் திமுக உதயநிதி ஈக்குவலாக விஜய்க்கு கார்னர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் சேர்றதில்லை. யாருக்கு? உதயநிதிக்கு. திமுகவுக்கு கூட்டம் சேர்றதில்லை. அப்போ திமுக இதோட முடிஞ்சு போயிருமா? திமுக இதோட அழிஞ்சு போயிருமா? உதயநிதியை கைது பண்ணி கூட்டம் போனாங்க தஞ்சாவூர். ஆமாம், வழிநடுக தொண்டர்கள் போகவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது திமுக மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி தலைக்கு 500 ரூபா தர்றேன், நீங்கள் போயிரு, போலீஸ் ஸ்டேஷனில் 10,000 பேர் போயிரு. எங்கே? ஏன்னா எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் தானே. எல்லாம் வேலை செய்கிறவனை ஒரு 500 பேர் அனுப்புவான்ல, அதே போல தான். ஆளுக்கு 500 ரூபா குவார்ட்ரு பிரியாணி அதுதான் சேர்ந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5000 பேர் வந்தால் வழிநடுக்க மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்கும் போ. இதுதான் இது. திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இப்படி பிரியாணி குவார்ட்டர் கூட்டம் சேர்த்துற கூட்டம் தானே அது. நீங்கள் திமுகக்கார ஒரு கூட்டம் நடத்துகிறான்னா ஒரு பப்ளிக் நிற்கிறதா காமிக்க சொல்லுங்கள். இவனே சேர் எடுத்துகிட்டு போவான், இவனே சேரை போடுவான், இவனே கொடியை கட்டுவான், இவனே கோஷம் போடுவான், இவனே பேசுவான், இவனே அவுத்துட்டு போயிடுவான். ஒரு பப்ளிக் நின்று தான் காமிங்க. இல்லை, திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சிக்கார கொடி கட்டுறக்கு ஆள் இல்லை, கான்ட்ராக்ட் விட்டான். இப்போ தனுஷ் தொடங்கக்கூடிய இந்த கட்சி நீங்கள் சொல்கிறீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி, இவருக்கே முதலமைச்சர்ன்ற எண்ணம் தனுஷ்க்கு இருக்குது. அப்புறம் எப்படி திமுக ஆதரவாக இருக்கும்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவில் தான் ஃபீல்டுக்கு போக முடியும். ஆதரவுலேயே? ஆமாம். எப்படி கூட்டணியா? ஆமாம், முதல் அதாவது விஜய் பலவீனப்படுத்தணும். தனுஷ் முதலமைச்சராலும் சரி, உதயநிதி முதலமைச்சராலும் சரி, யாரோ ஒருத்தர். ஆனால் விஜய் 5 வருஷம் கழித்து வந்துடக்கூடாது. அதை சீர்குலைக்கணும், அதை சின்னாபுணப்படுத்தணும். ஏதோ ஒன்று. யார் முதலமைச்சருக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், யார் முதலமைச்சங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ஒரே பொது எதிரி யார்? விஜய் தான். இப்போ சீமானை கொண்டு போய் திமுக அம்மா சமத்தில் நிற்கிறதா சொல்கிறாங்க. ஏன்? சீமா முதலமைச்சராக இருக்கா இல்லையே. எதுக்கு? விஜய் வந்துடக்கூடாது. யார் வரணுங்கிறது பின்னாடி பேசிக்குவோம். இப்போ
விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு உருவாக்கணும். சட்டசபையில எதிர்ப்பு உருவாக்கணும், வெளியிலேயும் எதிர்ப்பு உருவாக்கணும். தனுஷ் அவர்கள் வந்து விஜயோடைய புகழை வந்து பீட் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு வர முடியுமா? அவரால் ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, விஜய்க்கே பெரிய புகழ்லாம் இல்லைங்க. விஜய்க்கே பெரிய புகழ்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே 108 சீட்டு கொடுத்தான். அல்ல, அதாவது திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. சார் நான் என்ன கேட்குறேன், தனுஷ் வந்து விஜய் அளவுக்கு புகழ்மிக்க மக்கள் சக்தி உள்ள ஒரு நபரான்னு கேட்குறேன். சார் நீங்கள் கேள்வியே முதல்ல தப்பாக இருக்கு. விஜய மக்கள் சக்தியில திரண்டு வர்ற ஒரு பெரிய தலைவன் அல்ல. இவர் ஒரு தனுஷ், ஒரு விஜய், அவர் ஒரு தனுஷ், அவ்வளோதான். நீங்க 2 பேரையுமே ஏதோ பெரிய சித்தாந்த ரீதியா நீங்க சித்தாந்த ரீதியா கேட்கல. முதலமைச்சர் சார், தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை 2 பேருக்குமே தெரியாது சார். அது தெரிய வேணாம் சார். என்ன கேட்குறேன்னா, மக்கள் சப்போர்ட்னு கேட்குற ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பார்வை வந்து தனுஷும் விஜய் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு. ஏன்னா விஜய்க்கு கூடுற கூட்டம் தனுஷ் ஒரு கூட்டம் சேர்த்துனா அதில் பாதி கூட்டம் சேரும். பாதி கூட்டம் சேரும். கூட நயன்தாராவை சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேரும். நடிகையை பார்க்கறதுக்கு நடிகரை பார்க்குற வர கூட்டம் தான். அது அப்படியே அரசியலாக மாறிடுச்சு. அது அப்படியே எம்ஜிஆரை பார்க்க வந்த கூட்டம் தானே அண்ணா முதலமைச்சர் ஆனாரு. ஜெயலலிதாவுக்கு என்ன பெரிய கார்கில் வார் தான் நம்ம வந்தது. சோபன் பாபுக்கு புள்ள பார்த்துட்டு அங்கே கிடந்தது எங்கள் ஹைதராபாத்தில். கருணாநிதி எம்ஜிஆர் 2 பேருமே மக்கள் கூட்டம் குறைகிற பொழுது ஜெயலலிதா முன்னிலைப்படுத்துனாங்க. அதுதான் அரசியல். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு, வேறு அரசியல் இல்லை. இது கூட்டம் சேர்த்துக்கூடிய கிளாமர் இல்லை. ஆரம்பிக்கு அவனுக்கு கூட மாட்டான், பொன்னையனுக்கு அவனுக்கு கூட மாட்டான், செங்கோட்டையனுக்கு அவனுக்கு கூட மாட்டான். அப்போ யார் வேணும்? சினிமா கிளாமர் வேணும். அதானே. இப்போ இவர் ஆரம்பிக்கும் போதே ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு, ஜெயின்னு சொல்றாரு. கிட்ட அவர் தெரிஞ்சதை சொல்றாரு. பிஜேபி மாதிரி இருக்கிறாரு. இல்லை, அது இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு ஆகுமா? தமிழ்நாட்டில் அதாவது இப்போ இங்கே நீங்கள் சொல்கிற கருத்து பூரா இருக்கிற ஆள் பூரா என்ன மாதிரி கேஸ் தான். ஜெய் ஸ்ரீராம் தப்பு, சனாதனம் தப்பு, ஓம்காளி, ஜெய்காளி, இப்படி சொல்கிற கேஸெல்லாம் இப்போ எல்லாம் என்ன ஆகிப்போச்சு. இன்னொரு 10 வருஷத்தில் குச்சி இல்லாமல் நடக்க முடியாது. அப்போ அடுத்த தலைமுறை இப்போ சனாதன தர்மம் தானே சார் சொல்கிறான். தர்மம், சனாதனங்கிறது தர்மம், சாதி இருக்கணுங்கிறதா தர்மம், தலித்தாவை இருக்கணுங்கிறதா தர்மம், அதானே சொல்கிறான். அதுதானே நாட்டுடைய மனு தர்மத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் யோசிச்சுப்பான். மனுவா தர்மமாப்பா? நம்ம தலைவன் வந்துட்டாயா, தலைவன் வந்துட்டான், நம்ம தலைவி வந்துட்டான். இதுதானே அரசியல். அதனால் அரசியல் தெரியாத ஒரு சமூகமாக மாறிய பிறகு அவன் முதலமைச்சர் எங்கே போய் தேடுறான்? சினிமா கொட்டையில் போய் தேடுறான். விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகாக தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக லதா ரஜினிகாந்த் இந்த மக்கள் மேடைன்னு ஒன்று தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மேடையோட நோக்கம் என்னவா இருக்கும் நீங்கள் யூகிக்கிறீங்க? அதாவது அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் வேணும். அவங்களுக்கு என்ன அரசியல் வேணும்? என்ன அரசியல் அவங்களுக்கு? அதாவது சார், அவங்க வீட்டுக்காரே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேண்டான்னு சொல்லி போயிட்டாரு. அந்த அம்மாவும் ஒரு தலைவியாக. நீங்கள் சட்டசபைக்குள்ள பாருங்க, 3 பெரும் கோடீஸ்வரிகள் உட்கார்ந்துருக்காங்க. யாரு? 3 பெரும் கோடீஸ்வரிகள். நீங்கள் லீமா ரோஸ் 5 லட்சம் கோடி. அந்த மாதிரி சட்டசபைக்கு தேவையா? சட்டசபை தேவையா? டேய், இந்த ஏரியா மொத்தம் எத்தனை ஏக்கரா? செக்ரட்டரியேட்டுக்கு சட்டசபை எல்லாம் மொத்தமாக விலை கொடுத்து நானே இதை நடத்திக்கிறேன். மிலிட்ரி கவர்மெண்ட் அதையும் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். ஒரு 500 கோடி எல்லாம் வெளியே போ. அந்தம்மா இப்போ சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து 2 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கு. 2ம் 5000 10,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். யார்? பிரேமலதா. அந்தம்மா வரும்போதே ஒரு 5 கோடி ரூபா காரில் தான் வருது. பார்த்தீங்களா? 5 கோடி ரூபா காரில் தான் வருது. 10,000 கோடி சொத்து இருக்குது. அந்த அம்மாவும் பொழுது போகல. அந்த அம்மா ஒரு எம்எல்ஏ. அடுத்து சௌமியா அன்புமணி. அந்த அம்மாவை அமெரிக்காவோட சொத்து இருக்குது. கர்நாடகா குறுக்கு மலை பூரா இவங்களுது. ஏற்காடு மலை இவங்களுது தான். 5 ரூபா ஊசி போட்ட டாக்டர் ராமதாஸுடைய மகனும் மருமகளும் கார்ப்பரேட் முதலாளிகள். இவர்களும் அங்கே சட்டசபைக்கு வர்றாங்க. அப்போ இந்த சட்டசபை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இவர்களுக்கெல்லாம் எது தேவை? லயன்ஸ் கிளப்புக்கு போவாங்கள்ல, அதே போல் இப்போ எங்கே வர்றாங்க? சட்டசபை. இதில் ஏழை பாலை எளிய உழைக்கிற மக்கள் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? எங்கே அவர்களுக்கு தெரியுமா? லதா அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசை வந்துருச்சு.
அந்த ஆசை. ரஜினிகாந்துடைய மனைவி அவங்க எப்படி சார் இதெல்லாம் வர முடியும்? அவங்களுக்கு பொழுது போகலை. எம்ஜிஆர் ஒரு பெங்களூர் போகிறாரு. சரி, பழைய பாசத்தை சரோஜா தேவியை பார்க்க போகிறாரு. அப்போ என்னென்ன போர் அடிக்குது, ரொம்ப டைமே போக மாட்டேங்குது. அப்போ உன்னோட எம்பி ஆக்கிடுறேன், டெல்லி போய் சுற்றி பார்த்தீங்கன்னா பொழுது போகும். செங்கோட்டை இருக்குது, தாஜ்மஹால் இருக்குது, போனாராம். இப்போ அதே கதை தான். இவர்களுக்கு அரசியல் தேவை, கௌரவ பதவி. அது லீமா ரோஸுக்கு இது என்ன மக்கள் பதவியா? அதே தான். 3 லீமா ரோஸ் இருக்குது. பெரிய லீமா ரோஸு, பிரேமதா சின்ன லீமா ரோஸு, அதை விட இன்னொரு சின்ன லீமா ரோஸ் எது, சௌமியா. 3 பேர் எங்கே வர்றாங்க? சட்டசபைக்கு. அதே போல தான் இந்த அரசியல். இவங்க லதா அவர்கள் முன்னெடுக்கக்கூடியது வந்து தனுஷ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குமா இருக்காதா? சார் இருக்கும் சார். எப்படி பார்த்தாலும் லதா ரஜினிகாந்துடைய பேரன் பூரா தனுஷை தானே அப்பான்னு கூப்பிடுறான் சார். என்ன சார் இது நியாயம்? அவங்க அப்பா தான். அப்போ லதாவுக்கு தனுஷுக்கு தொடர் மருமக மாமியார். ஆமாம், இதெல்லாம் சார். இப்போ டைவர்ஸ் போட்ட சங்கீதாவே வாபஸ் வாங்கிடுச்சு. ஆமாம். என்ன அவர் சந்திரசேகர் கூட சொன்னாரா, உன் புருஷன் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்காரு, நீ அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லி கேவலப்படுத்துறியா? உன் பிள்ளை எதிர்காலம் உனக்கு தேவையில்லையா? இந்த சொத்தை பூரா அப்படியே எடுத்துக்கா. விஜய் பேருக்கு சொத்து பூரா மக நான் 7 ஆணை எழுதி வச்சிட்றேன். எனக்கு பின்னாடி என் சொத்து அவனுக்கு பின்னாடி 2 பேருக்கு தானே சொத்து. நீ எதுக்கு அசிங்கப்படுத்துற? நான் என்ன பண்ணணும் மாமா? கேஸ் வாபஸ் வாங்கிடுச்சு. அது ஒரு அன்பு தானே. அதே போல தான் தனுஷ் லதாவும் அன்பு தான். பழைய மருமகன் தானே, இப்போ மருமகன் தானே. டைவர்ஸ் செங்கல்பட்டு கோர்ட் வரைக்கும் பஞ்சாயத்துக்கு போனதே முடிஞ்சு போச்சா? அப்போ தனுஷ் இதில் முடியாதா? மாப்பிள்ளை திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா மாமியார் தான் முதல் பூஜை. என்ன பூஜை? கணபதி ஹோமம் வளர்க்குறதே மாமியார் தான். மாப்பிள்ளை நிறைய திருஷ்டி இருக்கு, மாப்பிள்ளை திருஷ்டி சுற்றி போட்டு. அதனால இதெல்லாம் சாதாரண விஷயம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இதில் ஆர்வம் இருக்கா? கட்சி இல்லை, அவருக்கு ஆர்வமே இல்லை. என்னமோ பண்ணிட்டு போட, நான் அமைதியாக ஓய்வு எடுக்கிறேன், என்னை விட்டுருக்கேன். என்னென்னா பொழுதுக்குள்ள அமையமலை போயிட்டு அடுத்த பிள்ளைட்டு இங்கே வந்துடுவேன், அவ்வளோதான். ஏன் சார் அவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி அதிருப்தியில் இருக்கார். என்னன்னா போய் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டோட பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் தான் பேசுகிறாரு. ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு பொறாமைன்னு சொல்கிறதா இல்லை அதை இல்லை? அவருக்கு என்னென்னா, நம்ம தானே சூப்பர் ஸ்டார். ஆமாம், நம்மளை இப்போ மிஞ்சி பல சூப்பர் ஸ்டார்கள் வந்துட்டானுல்ல, அந்த வருத்தம் தான். கருணாநிதி மீறி இப்போ கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு வந்து என்ன இருக்கும்? மாடியிலேருந்து குதிச்சிருப்பாங்க 2 பேரும். பாய்ஸ் கார்டுலேருந்து ஜெயலலிதா குதிச்சிருக்கோம், அறிவாலயத்திலேருந்து கருணாநிதி குதிச்சிருப்பார். நிஜமா விஜய் எல்லாம் முதலமைச்சராக நான் உயிரோடு இருக்கணுமா? இதான் நடந்திருக்கும். இதெல்லாம் இப்போ ரஜினிக்கு அது நடக்குது. ஒரு விதமான பொறாமை உணர்வு கிடையாதா? பொறாமை தான் சார் அது. இப்போ தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையான ஆதரவு கொடுப்பாரா? ஏங்க, மருமக முதலமைச்சர் ஆகிறத எந்த இப்போ சங்கீதா அப்போ சொர்ணலிங்கம் இருக்கார் லண்டனில். ஆமாம், என் மாப்பிள்ளை தாங்க முதலமைச்சர் சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? எதிரிங்க அவன் ஒழிக்க அப்படியே சொல்லுவார். என் மாப்பிள்ளை கொஞ்சம் மனசாவும் சரியாக போயிடும், அப்புறம் எல்லாம் ஒன்றாயிருவாங்க. இதுதானே அரசியல். அதெல்லாம் ஒரு பெரிய ரஜினி மருமக முதலமைச்சரானா தாத்தா வா தாத்தா போகலாம், பசங்க போய் பதவியேற்பு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கற்பனைக்கு அதிகமாக பேசுறீங்க. தனுஷ் அடி முதலமைச்சர் ஆவார், தனுஷ் அடி முதலமைச்சர். விஜய முதலமைச்சருக்கு போய் தனுஷ் ஆக முடியாது. விஜய்க்காவது இல்லைங்க சார். 5 வருஷத்துக்கு முந்தி விஜய் முதலமைச்சராக சொல்ல நம்புவானா? யாரும் நம்ப மாட்டாங்க சார். இல்லை, அதுக்கு முன்னாடி இருங்க, அதுக்கு முன்னாடி 20 சார் இவர் இயக்கம் வச்சிருக்காரு முன்னாடிலேருந்தே. அவர் இயக்கம் இது என்ன இயக்கம்? இப்போ இயக்கம்னா என்ன? இது பின்லாடன இயக்கமா? அது அப்படிலாம் இல்லை, ரசிகர்கள் அமைப்பு தானே. இது மாறுவதற்கு ரொம்ப நாளாக மாறி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் நன்றி. நன்றி, வணக்கம்.